ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், சகோதரர்களே எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நான் ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ்க்காக உங்கள் சகோதரர் ராஜாண்ணன் பேசுகிறேன். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். இந்த வருஷம் 2024 நிறைய புது வேலைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு கம்போடியாவில் ஒரு சில ஜாப்பை பற்றி. ஓகே, ஸோ கம்போடியா இந்த கண்ட்ரி வந்து ஆக்சுவலி கேம்பிளிங் தான் அதிகம். சின்ன நாடு தான், டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. இங்கே கால் சென்டர், இந்த கேஷினோ, என்டர்டைன் கிளப்பு அப்படின்னு நிறைய உங்களுக்கு தெரியும். கிரிப்டோ கரன்சி, பணக்கார ஆட்கள்லாம் வந்து போகக்கூடிய தாய்லாந்து மாதிரி அது ஒன்று. ஸோ அந்த அளவுக்கு தாய்லாந்து அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. இங்கே நிறைய பேர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், அதுவும் இந்தியாவிலேருந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ், கால் சென்டர் அசிஸ்டன்ட்ஸ் அல்லது சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், கெஸ்ட் அசோசியேட், இது மாதிரி ஒரு சில வேலைகளுக்கு எடுக்கிறாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் ரொம்ப படிச்சிருக்கீங்கிறது மேட்டர் இல்லை, படிக்கவே இல்லைனாலும் மேட்டர் இல்லை. ஆனால் இங்கிலீஷ் பேசணும். எப்படி இங்கிலீஷ் பேசுகிறவங்க நிச்சயமாக ஆஃபீஸ் எங்கேனே வேலை பார்த்துருப்பாங்க, கம்ப்யூட்டர் தெரியும். அதனால அவங்களுக்கு இது ஓகே. ஸோ அவங்க இதை அப்ளை பண்ணலாம். என்னன்னு பார்ப்போம். கம்போடியா மேப்பில் பாருங்கள் எங்கே இருக்குது. சுற்றி வியட்நாம், இந்த பக்கம் தாய்லாந்து, பேங்காக்கு நடுவில் இருக்குது இந்த கம்போடியா. இந்த கம்போடியா கூட டைரக்ட் விசா இல்லை. நம்ம வியட்நாமுக்கு விசால இறங்கிட்டு அங்கேருந்து ஜஸ்ட் காரில் உள்ள போயிடுவாங்க, என்ட்ரி போட்டுட்டு. இந்த கம்பெனிக்காரங்க அவங்க பெர்மிட்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, அகாமடேஷன் கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் ஜாப் வந்து கேஷினோ, கால் சென்டர் எல்லாம் அது இந்த ரிலேட்டட் தான். என்டர்டைன்மெண்ட் கிளப்பு. ஓகே, இதில் ஜாப்பை பற்றி பாருங்கள். கஸ்டமர் கேரில் ஷார்ட் ப்ராசஸ் பவுன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு நல்லா, நான் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வேண்டாம், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் தான் போதும். கம்ப்யூட்டர் நாலேஜ் நிச்சயமாக இருந்தாலும் மீதி அவங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஓகே, எல்லாம் மோஸ்ட்லி டேட்டா என்ட்ரி, கஸ்டமர் ஃபாலோஅப்பு, இன்கமிங் கால் ரிசீவ் பண்ணுறது, கெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது, எதுக்காக வர்றாங்க, எப்படி போகிறாங்க, அவங்கள ட்ரீட் பண்ணுறது. ஸோ மேல் ஃபீமேல் ஒர்க் பண்ணலாம். சேலரி எல்லாமே நல்ல $700 $1000 வரைக்கும் இருக்குது. ஓகே, நீங்கள் ஃபோனில் சொன்னால் இன்னும் கிளியர் பண்ணலாம். அங்கே இறங்கின பிறகு கூட அவங்க சேலரி கூட்டி கொடுக்குறாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த குவாலிஃபிகேஷன் அண்ட் த எக்ஸிக்யூட்டிவ் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லலாம். ஏஜ் வந்து 18 40 இருக்கலாம். 8 hours டியூட்டி தான், 6 days in a week. நீங்கள் எவ்வளோ நாளும் வேலை பார்க்கலாம். அகாமடேஷன், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, அங்கே மெடிக்கல் எல்லாமே ஃப்ரீ. அதனால் இதுவும் ஓரளவுக்கு கம்மிப்படுத்திட்டு தான். ஓகே, ஒன்லி 1 lakh rupees. 1 lakh இருந்தால் உங்களுக்கு ஒரு 15 நாள் இந்த ஜாப்பில் போய் நீங்கள் வேலை பார்க்கலாம். யாருக்காவது எம்ஆர்ஜென்சி போகணும், 10-15 நாளில் போகணும், பட்ஜெட்டும் இவ்வளோ தான் பண்ண முடியும்னா கட்டிட்டு போயிட்டுக்கலாம். சேலரி டிடக்ஷன் இல்லை. இதுவும் என்னால் முடியாதுன்னு சொன்னால் முடியாதுங்க. ஏன்னா நம்ம அங்கே அந்த பக்கம் இறங்கும்போது பேமெண்ட் ஆச்சா தான் அங்கே ரிசீவ் பண்ணுவாங்க. அதனால் ஸோ இந்த மாதிரி ஜாப் யாருக்காக என்ன பார்க்க, இதுக்கு மீண்டும் நான் சொல்கிறேன், 1 lakh செலவாகும் எல்லாம் சேர்த்து. ஓகே, சிம்பிள் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ யாராவது இருந்தால் கீழே பாருங்கள். இதனுடைய அந்த ஒர்க் பண்ணக்கூடியது பெரிய காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் பணக்கார விளையாட்டு. எந்த மாதிரி இடங்கள்ல இருக்குன்னு பாருங்க. போஷ் ஏரியா அதான். இது ஏற்கனவே அனுப்பின ஆட்கள் எனக்கு போட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அங்கே ஆஃபீஸ் செட்டப் இப்படி தான் இருக்குது. இப்படி உட்காந்து அவங்க பண்ணுறாங்க. இன்கமிங் நிறைய மெயில்ஸ் சார்ட்டில் வரும், ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கணும். ஷேர் மார்க்கெட் மாதிரின்னு வச்சுங்களேன், அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்கே இந்தியாவில் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க பண்ணலாம். அதாவது $700 $1000 வரைக்கும் சேலரி இருக்குது. ஃப்ரீ ஃபுட்டு, ஏன் எல்லாம் சேர்த்து $1000 வரைக்கும் வேலை செஞ்சாலே ஒரு 80,000 85,000 வீட்டுக்கு அனுப்பலாம். ஓகே, ஸோ பாருங்கள், நல்ல ஃபுட்டு நம்ம சமைக்க வேண்டாம், அவங்களே ஆள் வச்சுருக்காங்க, பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் காமிக்க சொன்னாங்க. பார்த்தீங்களா, படுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா, இப்படி தான் ஷேரிங் கொடுத்துருவாங்க, படுத்து வரவங்க வேண்டியதான், டியூட்டி முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இது விசாவில் போய் இறங்கி அங்கே பெர்மிட் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, சரி, வேறு டீட்டெயில் எனக்கு சொல்லுங்கள்.